ஹாய். எனக்கு வர நெறையா பேரண்ட்ஸ் வந்து, அவங்க குழந்தைங்களுக்கு 3 வயசு ஆகுது. இன்னமும் வந்து உட்காரவே மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சொல்றதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆன்லைன்க்கு வர பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்ட டவுட்ஸ்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல 2 இயர் ஓல்ட் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட மசில் போன் டெவலப்மெண்ட்லாம் வந்து மெச்சூர்ட் ஆயிருக்காது. அதனால அவங்களால ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. அதனால நான் அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் குடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா வந்து 3 இயர் ஓல்ட் குழந்தைங்களுக்கு வந்து பாடி டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆயிருக்கும். அதனால அவங்களால வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருக்க முடியும். அதே மாரி வந்து கவனிக்கவும் முடியும். ஆனா வந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்த ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து அவங்களால வந்து உட்கார முடியாது. ஸோ இப்ப வந்து 3 இயர் ஓல்டுல வந்து அவங்க வந்து நம்ம நெறைய பேர் வந்து ப்ளே ஸ்கூல்ல வந்து சேர்த்துவாங்க. ஸோ அப்ப வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். அதனால 3 இயர் ஓல்டு ஆகும்போது வந்து நம்ம வந்து சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாமும் வந்து குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ சிட்டிங் டாலரன்ஸ் இல்லாததுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து அவங்களோட சென்சரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வெஸ்டிபுலர் சீக்கிங் இருக்கு, இல்ல அவாய்டன்ஸ் இருக்கு, இல்லைன்னா ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங், அவாய்டன்ஸ் அந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னா, அவங்களால வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து டீட்டெயில்டா அசஸ் பண்ணி, அவங்க குழந்தைங்களுக்கு என்ன மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது வந்து அவங்களோட அந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் வந்து சரியாகும். அதே மாரி வந்து பிஹேவியர் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ்னால வந்து உட்கார மாட்டேங்கிறாங்களா? அட்டென்ஷன் இஷ்யூஸ் இருக்கா? இல்ல வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸ் இருக்கா? எஸ்கேப் ஆகணுங்கிறனால உட்கார மாட்டேங்கிறாங்களா? அந்த மாரி வந்து அவங்க வந்து அசஸ்மென்ட் பண்ணி, அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அ சிட்டிங்ல வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொண்டு வர முடியும். இந்த சமயத்துல வந்து குழந்தைங்க வந்து ஃபுல் டைமும் வந்து 45 மினிட்ஸ் செஷன்னா 45 மினிட்ஸும் வந்து உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து 45 மினிட்ஸ் செஷன்ல வந்து ஒரு 50% டைம் வந்து நம்ம வந்து சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மாரி நம்ம நெறையா குடுத்து என்கேஜ் பண்றோம் அப்படின்னா வந்து 50% ஆஃப் தி டைம் வந்து நம்ம வந்து ப்ளே ஆக்டிவிட்டி மூலமா நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும். இப்ப ப்ளே ஆக்டிவிட்டிங்கும்போது என்னன்னா, குழந்தைங்க வந்து நம்ம விளையாட்டு மூலமா தான் நெறைய லாங்குவேஜ் வந்து கத்துக்குவாங்க. நம்ம நெறைய வந்து இந்த சோசியல் ஸ்கில்ஸ், ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து நெறைய இம்ப்ரூவ்மென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம காக்னிஷன் அது எல்லாமே வந்து அவங்க ப்ளே ஆக்டிவிட்டி டெவலப்மென்ட் மூலமா வந்து வரும். ஸோ நம்ம வந்து இந்த ப்ளே ஆக்டிவிட்டி மூலமாவே நம்ம எப்படி லாங்குவேஜ் கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த டைம்ல இந்த 3 இயர்ஸ் ஓல்ட் டயத்துல வந்து நம்ம வந்து பிரிட்டண்ட் ப்ளே வந்து நெறையா வந்து இன்க்ளூட் பண்ணணும். பிரிட்டண்ட் ப்ளே ஆக்டிவிட்டினா நம்ம வந்து டாக்டர் செட் வச்சுக்கலாம். டாக்டர் செட் வச்சுட்டு ஸ்டெத்தோஸ்கோப் வந்து இப்படி நம்ம மாட்டிக்கிட்டு டாக்டர் மாரி நம்ம வந்து குழந்தைங்கள வந்து "ஏய் டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து ரெஃபர் பண்றதே நம்ம டாக்டர்ன்னு சொல்லி ரெஃபர் பண்ணணும். நம்ம வந்து உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி இருமுற மாரி அப்படின்ட்டு இருமுற மாரி நம்ம வந்து பிரிட்டண்ட் பண்ணணும். வயிறு வலிக்குது அந்த மாதிரி நம்ம பிரிட்டண்ட் பண்ணிட்டு, குழந்தைங்கள வந்து நம்ம விளையாடும்போது நெறைய வேர்ட்ஸ் வந்து இது மூலமா நெறையா வந்து வேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து நம்ம அதே மாரி ஆக்ஷன்ஸ் நெறைய இமிட்டேட் பண்றது, இப்படி செக் பண்ற மாதிரி பண்றது, அந்த மாரிலாமும் நெறையா வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே மாரி கிச்சன் செட்டும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ கிச்சன் செட்டு இல்லன்னா வந்து இந்த கட் ஃப்ரூட் செட்லாம் இருக்கும். ஸோ அதில வந்து இந்த பேபி நைஃப் வச்சு இது வந்து இப்படி கட் பண்ற மாரி ஆக்ஷன்ஸ் பண்றது. அ இல்லன்னா வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து வாஷ் பண்ற மாரி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ற மாதிரி. இல்லன்னா பசிக்குது எனக்கு தோசை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோசை ஊத்திட்டு சுத்துற மாதிரி, இல்லன்னா பவுல்ல வந்து நம்ம ஏதாச்சும் குக் பண்ற மாதிரி, இல்லன்னா வந்து மிக்ஸி வந்து நம்ம பிரஸ் பண்ணி நம்ம ஜூஸ் போடுற மாதிரி நெறைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து செய்ய வைக்கலாம். அது மாரி நம்ம வந்து இந்த மாரி டால் ஹவுஸ் செட் வச்சுட்டு நம்ம வந்து இங்க பாரு பேபி உள்ள போகுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்க, டோர் க்ளோஸ் பண்ணு, அ உள் பேபி உள்ள போகுது, வெளிய வராங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நெறைய ஆக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண வைக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம 50% டைம் பிளேல வந்து இந்த மாரி என்கேஜ் பண்ணிட்டு, அடுத்த 50% டைம் வந்து நம்ம வந்து சொல்லி தர்றதுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நெறைய புக் ரீடிங் வந்து என்கரேஜ் பண்ணலாம். 3 இயர் ஓல்ட் குழந்தைங்களுக்கு வந்து நெறைய இந்த புக்க வச்சு வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. நம்ம சொல்ல சொல்ல வந்து அத லிசன் பண்றதுக்கு, அந்த பிக்சர்ஸ பார்த்து வந்து நெறையா அம் ஆன்சர் பண்றது, கொஸ்டின் கேட்கறது, அந்த மாரி நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். அதனால இப்ப நம்ம புக் ரீடிங்ல சப்போஸ் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னா வந்து நம்ம வந்து இந்த மாரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா டச் அண்ட் ஃபீல் புக்கு, ஃபிளிப் ஃப்ளாப் புக் அந்த மாரிலாம் வந்து இருக்குது.
ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாரு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது தொடர்றதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பார்த்தா வந்து இந்த காட்டன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த டச் சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா பாப்பப் புக்ஸு அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து வாங்கி கொஞ்சம் அவங்களோட புக் ரீடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் புக்ஸு அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்க்கில் வந்து போனால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா சொல்லிட்டு அவங்க வந்து அட்லீஸ்ட் நம்ம அவங்க வந்து வேர்ட்ஸ் சொல்லலைனாலும் வந்து நிறைய லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேட்டுட்டு நிறைய வேர்ட்ஸை வந்து அவங்க கேட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வந்து அதை வந்து இந்த ஒரு புக்கை வந்து ஒரு டைம் நம்ம சொன்னாலே வந்து குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. இதை வந்து நம்ம ரீரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கு நம்ம எடுத்தோம்னா அடுத்த வேற புக் இருக்கணும். ஒரே புக்கையே நம்ம டெய்லியும் வச்சு சொல்லி கொடுத்துருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அடுத்து மறுபடியும் வந்து இந்த புக்குக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி புக்ஸ்லாம் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த புக் ரீடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து வந்து அவங்களாவே வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டைமில் சொல்லி தரும்போது ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிக்சர்ஸாக காமிச்சா குழந்தைங்க ஈஸியாக வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு வந்து இப்போ கேட், பேட், ஃபேட், மேட் அந்த மாதிரி நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து ப்ரீவியஸாக 2 இயர் குழந்தைங்களுக்கு வந்து நவுன்ஸு அதாவது வந்து நேம்ஸில் அந்த பாடி பார்ட்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ் அதோட நேம்ஸ் ஆப்பிள், பனானா அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லித்தரதுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 3 இயர் குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லித்தரலான்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் மேலே, கீழே, உள்ள, வெளியே, இல்லைன்னா வந்து அட்ஜெக்டிவ்ஸ் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அட்வர்ப்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி கார்டாயெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஏ கார், மேலே, கீழ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லும்போது நிறைய வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரிட்டன் பிளே டாய்ஸ் மூலமாகவே நம்ம வந்து சொல்லி தரலாம். வந்து இன், அவுட் அப்படி சொல்லணும். நம்ம இந்த ஹவுஸ் டாய்ஸ் வச்சுட்டு வந்து நம்ம வந்து அண்ணா எப்படி இங்கே போகிறாங்க, உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க, மேலே போகிறாங்க, கீழே வராங்க இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து சின்னதாக வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது, பெரிய ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இது ஸ்மால் ஆப்பிள், பிக் ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ நவுன்ஸு, ஆக்ஷன் வெர்ப்ஸ்லாம் வந்து 2 இயர் லெவலில் வந்து அவங்க வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 3 இயர் ஓல்டில் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்களோட ஒக்காபுலரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து சென்டென்சஸ்லாம் வந்து அவங்க குழந்தைங்க வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சென்டென்சஸ்க்கு வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் வந்து வரும். அப்போ வந்து சப்ஜெக்டில் வந்து அண்ணா, வேர்புனா வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம பொருள். இப்போ வந்து அண்ணா பிரஷ் பண்றாங்க, அண்ணா குளிக்கிறாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ணா மேலே போறாங்க, கீழே வராங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து 2 இயர் ஓல்டு லெவலில் வந்து அவங்க வந்து கிளாரிட்டியாக பேசலைனாலும் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து 3 இயர் ஓல்டு லெவலில் வந்து அவங்க வந்து நிறைய கொஞ்சம் கிளாரிட்டியாக வேர்டு வந்து கிளாரிட்டியாக தெளிவாக வந்து பேசணும். சில சவுண்ட்ஸ்லாம் வந்து லேட்டாக வரும். லா, ரா, நா அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனாலும் வந்து அது தெளிவாக சொல்லலைனாலும் வந்து வேர்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம சொன்னால் அவங்க பேசினா வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கிற புக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சிலபிள்னஸில் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன வேர்டாக வந்து பேச முடியுது. இப்போ பனானா அப்படின்னா வந்து அவங்க வந்து பன்னா அதோட நிறுத்திக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சிலபிள்னஸ்ல 2 சிலபிள்ஸ் தான் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து டேப்பிங் மூலமாக வந்து நம்ம சொல்லித்தரலாம், இல்லை கிளாப்பிங் மூலமாக சொல்லித்தரலாம். நம்ம இப்போ நீ சொன்னதுல வந்து 2 கிளாப் தான் வருது. ப நா, ப நா நா நீ 3 டைம் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா டேப்பிங் மூலமாக ப நா நா அப்படி வந்து சொல்லி சைல்டை வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வர குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை, அட்டென்ஷன் இல்லை, எப்படி வந்து ஆன்லைனில் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறையா குவாரியோடு வரவங்களாம் வந்து அப்படிங்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் வந்து சொல்லுவோம்.
கியூட்டி ஸ்பீச்சில் இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து டீம் ஒர்க்காக வந்து நாங்கள் வந்து அவங்களோட லெவலை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தா வந்து அவங்களால வந்து நம்ம உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி சிட்டிங்க்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். ஒன்ஸ் இந்த மாதிரி அட்டென்ஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் வேர்ட்லாம் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒகாபுலரி இம்ப்ரூவ் ஆகும், சென்டென்சஸ்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வர நிறையா பேரண்ட்ஸோட குழந்தைங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நார்மல் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது சில சவுண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வரல, டா டா அந்த மாதிரிலாம் வந்து வரலைன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து இந்த 3 இயர் ஓல்டு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணும், அப்படி அந்த சவுண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு வரலை அப்படின்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் சவுண்டில் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ டா கா அதெல்லாம் வந்து 3 இயர் ஓல்டு லெவலில் வந்து குழந்தைங்களுக்கு வரணும். சப்போஸ் அது வந்து வரலை அப்படின்னா நம்ம நிறையா அந்த புக் ரீடிங்கில் வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது நிறைய இந்த டா கா இருக்கிற வேர்ட்ஸாக வந்து இன்க்ளூட் பண்ணும்போது வந்து அதை நிறையா குழந்தைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட ஃபோனலாஜிக்கல் அவேர்னஸ் லெவலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற 3 இயர் ஓல்டு குழந்தைங்களாம் வந்து உட்காந்து அட்டென்டிவாக வந்து சொல்கிறாங்களா, வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.